Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேஆர்புரம் மேடஹள்ளி பஸ் ஸ்டாப் கிட்ட ஆப்போசிட்ல வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு. இங்க வந்து சந்து பார்பிக்யூன்ட்டு ஃபிஷ் ஸ்டால் இருக்கு. இங்க வெறும் வந்து மீன் கபாப், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் தவா ஃப்ரை எல்லாமே அடுப்புல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டைம் ஆக வந்து க்ரௌடு ஜாஸ்தியாடும். ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கோம். டெய்லி வந்துட்டு 5:30 ஸ்டார்ட் ஆகுது. 5:30 to 9:30 வரைக்கும் இருக்குது. காலி ஆகிடுச்சுன்னா சீக்கிரமே வந்துட்டு கடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வெறும் ஈவினிங்கில் மட்டும்தான் எங்களுக்கு கடை இருக்குது. மண்டே வந்து க்ளோஸ். அது நார்மலாக நம்ம கர்நாடகாவில் எல்லா இடத்துலையுமே வந்து மண்டே வந்து நான்வெஜ்லாம் கிடையாது. ஸோ இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் அதையே வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாக்ஸில் வந்து எல்லாம் க்ளீனாக வந்து ஹைஜீனிக்காக இருக்குது எல்லாமே க்ளீனாக. ஏன்னா இது வந்து ரோடுன்றதுனால எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாக்ஸில். நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வச்சு கொடுக்கறதுக்காக ஆனியன்லாம் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரேட் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ரூப்சந்தன். இது வந்து ரிவர் ஃபிஷ் தான். இது வந்து பீஸ் வந்து 60 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே ஹைஜீனிக்காக வந்து பாக்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு இது சில்வர் பாம்ப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க, வவ்வால் மீனுன்னு சொல்லிட்டு. இது வந்து 250 ரூபா. முழு மீனாக தான் மசாலா போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பாம்ப்ளெட்டு, அது வந்து 150ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சங்கரா மீன் வந்து 150 ரூபா. எல்லாமே சைஸ் பாருங்க. அது பாங்கடா காணாங்கல்த்தின்னு சொல்லிட்டு அது வந்து 120 ரூபா. இப்போ பார்க்கறது வந்து ஃபிஷ் கபாபு 1/4 kg வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க ஜிலேபி மீனுன்னு வச்சுருக்காங்க. இது கிங் சைஸில் இருக்குது ஜிலேபி. ये कितना रुपया भैया? मैम ಅದು ಸೈಜ್ ಮೇಲೆ ರೇಟ್ ಡಿಪೆಂಡ್. 120 ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್. 100 ರೂಪಾಯಿ ಇರುತ್ತೆ ಚಿಕ್ಕ ಸೈಜ್ ಮೇಲೆ. ಚಿಕ್ಕದು ಇದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ, ದೊಡ್ಡದು ಇದ್ರೆ 120 ರೂಪಾಯಿ ಆ ಥರ. ಸೊ ಸೈಜ್ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ಆಗೋದಂತೆ. 100 ರೂಪಾಯಿಲಿಂದ 120. ನೆಕ್ಸ್ಟ್ ಅಷ್ಟೇ 100 ಇರುತ್ತೆ, 60 ಇರುತ್ತೆ, 70 ಇರುತ್ತೆ. ஸோ 60, 80 அந்த மாதிரி சைஸ் மேலே டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் மீனாக தான் வச்சுருக்காங்க. ஜிலேபி மீன் இது. ஸோ நம்மளுக்கு வந்து மீன் ரெடி பண்ணுறாங்க. ஒரு 1/4 kg வந்து ஃபிஷ் கபாப் கேட்டிருக்கேன். அதே மாதிரி இது 2 pieces கேட்டிருக்கேன். ஸோ வெயிட் போட்டு அவங்க வந்து இப்போ வந்து சுட ரெடி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டோக்கன் சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ டோக்கன் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நமக்கு ஃபிஷ் கபாப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி இது 2 ஃப்ரை கேட்டிருக்கோம். ஸோ அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹேண்ட் வாஷ்க்கு வந்து இங்கே ஒரு கேன் மாதிரி வச்சுருக்காங்க கை கழுவுறதுக்காக. பாருங்க மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண மீனெல்லாம் வந்தாச்சு. நல்ல வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் வச்சு இதுக்கு மீன் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னியும் மேலே வந்து ஒரு சாட் மசாலாவும் தூவி கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு கபாபு, ஃபிஷ்ஷு தவா ஃப்ரை. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ப்ரான்ஸ் கூட இருக்குதான். பட் ஆனால் இப்போ வந்து போட் வந்து போகிறது இல்லையா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரான்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியான சூடு இப்போ தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆஹா அம்மா, பீசஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள். சரியான பெரிய பெரிய பீஸாக, அதுவும் மெலிசா கூட இல்லை, எல்லாம் மோட்டா பீஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. மசாலா இவங்க போட்டிருக்கிறது நல்லாயிருக்கு. லெமன் வந்து மேலே ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிடும் போது இன்னும் தார் மரம் இருக்குது டேஸ்ட்டு. இதில் கொஞ்சம் ரிவர் ஃபிஷ்லலாம் வந்து முள் ஜாஸ்தி இருக்கும். சீ ஃபிஷ்ஷில் அந்த மாதிரி இருக்காது. சீ ஃபிஷ்ஷும் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது, பாங்கடா காணாங்கல்த்தின்னு சொல்லுவோம் அது இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் பாம்ப்ளெட் இருக்குது, சில்வர் பாம்ப்ளெட் இருக்குது, வவ்வால் மீனுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மீன் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து முள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. அது என்னென்னா 250. ஸோ இது ட்ரை பண்ணலாமேன்ட்டு வாங்கியிருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மீனெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. சில்வர் பாம்ப்ளெட்டு, பிளாக் பாம்ப்ளெட்லாம் இருக்குது, அது வாங்கி கொடுங்க. அதில் அவ்வளோ முள்ளெல்லாம் இருக்காது, வஞ்சிர மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சட்னியோட தொட்டு சாப்பிடலாம். புதினா சட்னி தான் கொடுத்துருக்காங்க இது கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. பீசஸ் பாருங்க.
நல்ல இந்த ஆனியனோட சேர்த்து மீனை சாப்பிடலாம். ஸோ நடுவில் வந்து அந்த ஆனியனோட அந்த க்ரன்ச்சினஸ்ஸு, எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு, புதினா சட்னியோட டேஸ்ட்டு, மீன் மசாலா சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், இது வந்து ஈவினிங்கில் மட்டும்தான் இருக்குது. 5:30 ஸ்டார்ட் ஆகுது, நைட் 9:30 வரைக்கும் இருக்குது. மண்டே வந்து ஹாலிடே, வெறும் ஈவினிங்கில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. டோக்கன் சிஸ்டமு சீக்கிரம் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு, ஏன்னா மீன் காலி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். 9:30 சொல்லியிருக்காங்க. ஜனம் வரதை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரமே காலி ஆகிடுதுன்றாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீடியோக்காக சீக்கிரம் வந்துட்டோம். இப்போ தான் ஜனங்க வந்து வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நேரம் ஆக ஆக வந்து க்ரௌடு ஜாஸ்தியாகிடும். அவ்வளோதான், இவங்க டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ டோக்கன் பிரகாரம் வந்து லைனாக வந்து அவங்கவுங்க ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ் கபாப் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. பீசஸ் பாருங்க, நல்ல சிக்கன் பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பீஸும் அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே சாப்பிட்லாம். இந்த சட்னி இதெல்லாம் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். செமையாக இருக்குது. அவங்க போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். போட்டு பீஸு, சட்னி, ஆனியனோட சேர்த்து சாப்பிட்லாம். உண்மையிலேயே அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. அதுவும் பஸ் ஸ்டாப்பு, மேடஹள்ளி பஸ் ஸ்டாப்பு அங்கேயே தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸு, இது கேஆர்புரமே. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேரம் ஆக ஆக வந்து க்ரௌடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அது வந்து சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே டெய்லி வர ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ டேஸ்ட்டு பிடிச்சி போயிட்டு வீட்டுக்கு பார்சல் எடுத்துன்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே சாப்பிட்றவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ಎಷ್ಟು ದಿನ ಅಂತ ಬರ್ತಾರೆ ರೆಗ್ಯುಲರ್ ಇಲ್ಲ ರೆಗ್ಯುಲರ್ ಬರ್ತಾ ಇರ್ತೀವಿ, ವೀಕೆಂಡ್ಸ್ ಕಂಪಲ್ಸರಿ. ಹೆಂಗಿದೆ ಟೇಸ್ಟ್? ಟೇಸ್ಟ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ಮಾತ್ರ ತಿಂತೀರಾ ಇಲ್ಲ ಫ್ಯಾಮಿಲಿ ಅವ್ರಿಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ? ಫ್ಯಾಮಿಲಿ ಇಲ್ಲ, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ 5 ಪಾರ್ಸಲ್ ಮಾಡಿಸಿದ್ದೀವಿ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರೇಟ್ ನಿಮ್ಗೆ ಕಂಫರ್ಟಬಲ್ ಇದೆಯಾ? ಹಾಂ, ಬೆಸ್ಟ್. ಟೇಸ್ಟ್ ಏನು ಫ್ರೆಶ್ ನಿಮ್ಗೇನು ಫ್ರೆಶ್ ಇದೆ ಅಂತ? ಹಾಂ, ಫ್ರೆಶ್ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇವಾಗ ಚಿಕನ್ ಕನ್ನ ಇದೆ ಬೆಸ್ಟ್. ಚಿಕನ್ ಕಬಾಬ್ಗಿನ್ನ ಇದೆ ಬೆಸ್ಟ್ ಇದೆ. ಇವಾಗ ಚಿಕನ್ ಕಬಾಬ್ ಪೀಸು ಹಂಗೆ ಇರುತ್ತೆ, ಒಂದೊಂದು ಪೀಸ್ ಚಿಕನ್ ಪೀಸ್ ಥರ ಇರುತ್ತೆ. ಹಾಂ, ಚಿಕನ್ ಕಬಾಬ್ ಬಂದುಬಿಟ್ಟು ಇವಾಗ ನಿಮಗೆ 150 ಹೇಳ್ತಾರೆ, 1/4 kg 100ಗೆ ಕೊಡ್ತಾರೆ. பாருங்க மக்களே, சிக்கன் வந்து ரேட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து 1/4 kg வந்து 100 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணால் இதே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சீ ஃபுட்டில் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேரம் ஆக ஆக ஜனங்களும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. சரி, சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் வந்து வண்டியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆகிட்ட பிறகு அவங்க கூப்பிட்றாங்க, டோக்கன் இது பண்ணிவிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ வந்து இங்கே சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு, ரீசனபிள் ப்ரைஸு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீன். எதுவும் வந்து அந்த பழைய இது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது என்ன சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஸ்மெல் எல்லாம் அருமையாக இருக்குது. மஸ்ட் ட்ரை.